ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதில் வந்து வட்டார கல்வி அதிகாரியில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணால் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து விஜயநகராஸ் அதில் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து சாளுவ வம்சத்துக்கும் முன்னாடி வரைக்கும் போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதாவது 2ஆம் தேவராயர் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போது சாளுவ வம்சம், இந்த சாளுவ வம்சத்தை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா நம்ம ஓல்டு வீடியோவில் சாளுவ வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லி சாளுவ நரசிம்மன் அப்படின்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1486 to 1509 வரைக்கும் இவரோட பீரியட். ஓகேங்களா? இந்த மரபு, அதாவது இந்த சாளுவ மரபு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் இருந்திருக்கு. இதோடைய முதல் அரசர் வந்து யாருன்னா சாளுவ நரசிம்மர். கடைசி அரசர் யார் அப்படின்னா இம்பிடி நரசிம்மன். ஓகேங்களா? இம்பிடி நரசிம்மன் இவர் தான் வந்து கடைசி சாளுவ மன்னராக வந்து இருந்திருக்கிறாரு. இவர் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது பதவி வந்து வைத்திருக்கிறார். ஓகேங்களா? சாளுவ நரசிம்மருடைய மரணத்துக்கு பின்னாடி வந்து இந்த ஆட்சி வந்து முடிவடைஞ்சிருக்கு. நரசநாயக்கருடைய மகன் துளுவ வீர நரசிம்மர். ஓகேங்களா? இந்த நரச நாயக்கருடைய மகன் வந்து வீர நரசிம்மர். இவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவரை வந்து திறமை மிகுந்த ஒரு சாளுவ நரசிம்மருடைய படை தளபதி நரசநாயக்கர் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி துளுவ வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல போர்கள் நடந்திருக்கு. இந்த இம்பிடி நரசிம்மருக்கு அப்புறம் இவர் வந்து குழந்தையாக இருந்ததுனால இவருடைய படை தளபதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, துளுவ வம்சத்தை. அது மாதிரி நரசநாயக்கருடைய பையன் வந்து இவருடைய துளுவ வீர நரசிம்மர் இவர் வந்து துளுவ வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து துளுவ வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? வீர நரசிம்மர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த துளுவ வம்சத்தை வந்து சார்ந்தவங்களாம் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயர், நரசநாயக்கர், இவருக்கு பின்னாடி வீர நரசிம்மர். ஓகேங்களா? இந்த நரசநாயக்கருக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து வீர நரசிம்மர், இன்னொருத்தர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? அந்த வீர நரசிம்மரோட தம்பி தான் வந்து இவங்க 2 பையன் பார்த்தீங்களா நரசநாயக்கருக்கு. அவருடைய வீர சிம்மருடைய தம்பி கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? இந்த அதான் திரும்பியுமே இங்கே அகெயின் வந்திருக்கு. வீர நரசிம்மர் அண்ணன், கிருஷ்ணதேவராயர் தம்பி. இப்போது இந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிருஷ்ணதேவருடைய ஆட்சி வந்து 20 இயர்ஸ், அதாவது 20 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து துங்கபத்ரா நதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த அரசர்களை வந்து அடக்குறாரு. ஓகேங்களா? பின்னாடி குல்ஃபர்கா வந்து கைப்பற்றுறாரு. பாமினி சுல்தான் முகமது ஷா வந்து பதவி வந்து பறித்து இவருடைய அமைச்சர் இவருடைய அமைச்சராலேயே பட் வந்து கிருஷ்ணதேவராயர் தான் வந்து அரியணை வந்து ஏறுறாரு. ஓகேங்களா? இவருடைய அமைச்சராலே இவருடைய பதவி வந்து பறிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆனாலும் கிருஷ்ணதேவராயர் தான் வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு. ஒடிசா கஜபதி அரசர் பிரதாப ருத்ரனோடு இவர் வந்து போர் புரிஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய மகள் வந்து திருமணம் ஒடிசா பகுதியும், அதாவது தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்கறது மூலியமாக அந்த ஒடிசா பகுதியை வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து கைப்பற்றுறார். ஓகேங்களா? இந்த கொல்கொண்டா சுல்தானையும் இவர் வந்து கைப்பற்றாரு. இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களுடைய உதவியோட இந்த கொல்கொண்டா சுல்தானை இவர் வந்து கைப்பற்றுறாரு. இந்த பீரங்கி படை வந்து போர்ச்சுகீசிய பீரங்கி படையோட உதவி, அந்த அவங்களோட ஹெல்ப்னால
டீஜப்பூர் சுல்தான் இஸ்மாயில் அடில் ஷாவுக்கு எதிராக படையெடுத்து ரைச்சூரை வந்து கைப்பற்றாரு. ஓகேங்களா. முடிவில் வந்து வெற்றி தூண் அதாவது சிம்மாசனத்தில் வந்து நிறுவுறாரு விசாகப்பட்டினத்தில். ஓகேங்களா. இது வந்து இதில் இருக்குது, அதாவது ஆந்திர பிரதேசில் இருக்குது. சிம்மாசலம் அப்படின்ற இடத்துல நரசிம்மருக்கு வந்து ஒரு கோயில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து திவானி இடத்துல வந்து ஒரு போர் முஸ்லீம் படையை இறுதியாக முறியடிக்கிறாரு. அபுல் புகர் தூதுவர், இவர் வந்து கிருஷ்ணதேவராயர் பத்கல் கோட்டை வந்து கட்டிக்கொள்ள உரிமை வந்து கேட்குறாங்க. இவர் வந்து ஆந்திர போதகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யார்? இதெல்லாம் வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ப்பா. ஆந்திர போதகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா. ஆந்திர பிதாமகனும் அவர் தான் அழைக்கப்படுறாரு கிருஷ்ணதேவராயர். ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்னா யாருன்னா ஆந்திர பிதாமகர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஆந்திர இந்த கவியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கவி பிதாமகர் யாருன்னா அல்லசாணி பெத்தண்ணா. ஓகேங்களா. அல்லசாணி பெத்தண்ணா. அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு ஒரு 8 அறிஞர்கள் கொண்ட ஒரு அவையை வந்து உருவாக்குறாரு. அஷ்டதிக் கஜம் அப்படின்னா யாரோடைய அவைனா கிருஷ்ணதேவராயருடைய அவை. அஷ்டபிரதான் அப்படின்னா எதுனா சிவாஜியோடைய அரசவை. இது ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போது அல்லசாணி பெத்தண்ணா வந்து ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவருடைய புக்ஸ் வந்து என்னென்னா மனுசரிதம், ஹரி சதாரம், அதாவது ஹரி ஹதாசரம் அப்படின்ற 2 புக்கு வந்து அல்லசாணி பெத்தண்ணாவுடைய நூல். கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு புக்கு வந்து எழுதுகிறார். என்னென்னா தெலுங்கில் ஆமுக்த மால்யதா. இதெல்லாம் வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ப்பா. ஆமுக்த மால்யதா அப்படின்றது இது வந்து என்னென்னா ஒரு ஆண்டாள் கதையை தான் வந்து எழுதுகிறாரு. ஓகேங்களா. தெலுங்கில் எழுதியிருக்கிறாரு. ஜாம்பதி கல்யாணம் அண்டு உஷா வரிநாயம் அப்படின்ற இந்த புக்கையுமே அவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா. இப்போ இவருடைய அந்த காலகட்டத்தில் அந்த கட்டிடக்கலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹம்பி கிருஷ்ணசாமி கோயில், விட்டல் சுவாமி கோயில், வந்து ஹஸ்ரா ராமசாமி கோயில், இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் 2ஆம் தேவராயரால் கட்டப்பட்டது. நம்ம தேவராயர் பார்த்தோம். ஓகேங்களா. 2ஆம் தேவராயரால் கட்டப்பட்டது. அதுக்கடுத்து நாகலாபுரத்தில் புதிய நகர் தன்னுடைய மனைவி நாகலாதேவி நினைவாக வந்து இவர் வந்து கட்டியிருக்கிறாரு. மேலும் ஏராளமான ராய கோபுரங்களை வந்து கட்டியிருக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் அந்த நுழைவாயில் அதை தான் வந்து இந்த ராய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் இவங்களுடைய கொடைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சி, திருவண்ணாமலை, சிதம்பரம் இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் இவங்க வந்து நிறைய கொடைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டோமிங்கோ பயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணி, அவர் வந்து முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வர்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. டோமிங்கோ பயஸோடைய கூற்று வந்து முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வர்ணிக்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கட்டிட வல்லுனர், அதாவது மழைநீர் சேகரிக்க பெரிய நீர்ப்பாசன குளங்கள், நீர்த்தேக்கங்களை வந்து உருவாக்குறாரு. அரேபியா, ஈரான் இங்கேருந்து குதிரை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. தலைக்கோட்டை போர் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ராக்ஷ தங்கடி போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். தலைக்கோட்டை போர் வந்து 1565 யாருக்கு நடக்குது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் அவருடைய பையன் மகன் வந்து கிருஷ்ணதேவராயருக்கு பின்னாடி அவரது மகன் வந்து சிறு குழந்தையாக இருந்ததுனால அவங்க வந்து ஆட்சி வந்து அமைக்கலை. ஓகேங்களா. அப்போது அச்சுதராயருடைய இவர் வந்து சகோதரர், இவர் வந்து பதவி வந்து வகிக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து வெர்சஸ் பகர ஆளுநர் வந்து இவருடைய மருமகனாக இருக்கிறார். ஓகேங்களா. இவங்க வந்து இந்த அச்சுதராயர் வந்து என்னென்னா இவருடைய பேர் சாளுவ நாயக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவருடைய பையன் யாருன்னா முதலாம் வேங்கடவர். ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், இவர் வந்து ராஜராஜா வந்து சிறு குழந்தையாக வந்து இருக்கிறதுனால இவர் வந்து என்ன பண்ணுவார்னா
ராமராயர் வந்து இவருக்கு பதிலாக இவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த ராமராயருக்கும் சதாசிவராயருக்கும் தான் வந்து பிரச்சனை வந்து நடக்கும். ஓகேங்களா? சதாசிவராயர் இவர் வந்து கிருஷ்ணதேவராயரோட தம்பி பையன். இவர் வந்து ஒரு பேரளவுக்கு ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. ராமராயருடைய ஆதரவு, இவருடைய ஆட்சியில் தான் வந்து ராமராயருடைய ஆதரவுனால தான் இவருடைய ஆட்சி வந்து இங்கே நடந்துகிட்ருக்கும். ராமராஜர் இவர் வந்து பாமினி சுல்தான்களுக்கு இடையே இவர் வந்து என்ன பண்ணுவார்னா சண்டையை வந்து மூட்டி விடுவார். ஓகேங்களா? கடைசியில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராக்ஷ தங்கை போர், அதில் ராமராயர் வந்து கொண்டுடுவாங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவார். இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ப்பா. 1565 ராக்ஷ தங்கடி போர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது இதுதான் தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? இதில் வந்து ஹம்பி வந்து ஈடுபாடுகள், இந்த ஹம்பியை வந்து யுனெஸ்கோவுடைய ஆதரவு வந்து யுனெஸ்கோவுடைய அந்த இது வந்து கிடச்சிருக்கும். என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆதரவு வந்து கிடச்சிருக்கும். 50 ரூபாயில் இந்த ஹம்பியோடைய அந்த உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த ராமராயர் யாருன்னா இந்த போரில் வந்து கொல்லப்பட்டுருவார். அந்த ராக்ஷ தங்கடி போர் இறுதியில் சதாசிவராயருடைய தம்பி வந்து பெனுகொண்டா அப்படின்ற புதிய தலைநகரை வந்து உருவாக்குவார். அப்போ அந்த ராமராஜருடைய தம்பி ராமராயர் இவர் வந்து திருமலை தேவராயர் வந்து தப்பி என்ன பண்ணுவார், 1570 அரசராக அறிவித்து ஆரவீடு அப்படின்ற வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஆரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னா இந்த திருமலை தேவராயர். ஓகேங்களா? 1647 வந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். பிஜப்பூர் கொல்கண்டா சுல்தானால் வந்து எல்லாமே வந்து பிரச்சனையாக ஆகிடும். கடைசி அரசர் வந்து யார் அப்படின்னா 2ஆம் ஸ்ரீரங்கர். இவருடைய கடைசி அரசர் வந்து 2ஆம் ஸ்ரீரங்கர். விஜயநகர பயணி. இங்கே யாரெல்லாம் வந்து அதாவது பயணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இபின் பதுதான் வந்து மொராக்கோ, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இபின் பதுதான் வந்து மொராக்கோ நாட்டு பயணி. நெக்ஸ்ட் வந்து அதெனிசியன் நிகட்டின், இது வந்து ரஷ்யா. இவர் வந்து எந்த பீரியட் அப்படின்னா 1ஆம் தேவராயர் பீரியடில். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்த மொராக்கோ நாட்டு பயணி வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நிக்கோலா டி ஹோண்டி, இவர் வந்து வெனிஸ் நாட்டு பயணி. 1ஆம் தேவராயரோட காலத்தில் இவரும் 1ஆம் தேவராயர், இவரும் 1ஆம் தேவராயர் தான். அப்துல் ரசாக் வந்து பாரசீகம், இவர் வந்து 2ஆம் தேவராயர் காலத்தில். டொமிங்கோ பயஸ், இவர் வந்து போர்ச்சுக்கல் பயணி கிருஷ்ணதேவராயர் காலத்தில். அப்போ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்த பயணி வந்து யார் அப்படின்னா டொமிங்கோ பயஸ், போர்ச்சுக்கல் நாட்டு பயணி. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மேத்ஸில் வந்து கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப நம்ம எதை நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த தலைக்கோட்டை போர் படிக்கணும். யாராருக்கும் வந்து நடந்துச்சு, அதில் யார் வந்து வின் பண்ணாங்க, அதோடைய விளைவுகள் வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டிடக்கலைகள், இதை பற்றி ராயகோபுரங்களை வந்து யார் வந்து ராயகோபுரங்களை உருவாக்கியவர்கள் யார், இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டா போதும். இதோட வந்து விஜயநகரம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாமினி வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.